இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து இந்த மாஸ்டர்பேட் பண்ணால் வெயிட் குறையும், அதில் ஒரு சொட்டு ஸ்மெம்முக்கு 80 சொட்டு ரத்தம், அதனால மொத்தம் இது யூரின் எப்படியோ பிளாடரில் யூரின் நிறைஞ்சா நமக்கு என்ன வருது, நமக்கு ஒரு ஃபீல் வருது உடனே யூரினேஷன் போகணும்னு. அதே தாங்க அந்த செமினல் ஃப்ளூயிட் வந்து உள்ளே நுழையும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ ஒரு தடவை எஜெக்ட் பண்ணுறோம், எஜாக்குலேட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அது ஃபில் ஆச்சுன்னா வரத்தான் செய்யும். அது போகிறதுனால உங்களுக்கு சத்து மாறாது. அப்புறம் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் இன்டலெக்சுவலாக சொல்லுவாங்க, அப்போ அந்த காலத்து முனிவர்லாம் இதை கட்டுப்படுத்தினாங்க பிடிச்சா. அப்போ அவனுக்கு சோறு கிடைக்காது, காட்டுக்குள்ளே போவான், இதை கட்டுப்படுத்தி ரீஜெனரேட்டு இந்த நம்மளோட எனர்ஜியை ரீஜெனரேட் பண்ணணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. நம்ம குடும்பஸ்தன் ஸோ தாம்பத்திய வாழ இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம வர்றதை கழிச்சு விட்டு போகிறோம். நம்ம யூரினை கண்ட்ரோல் பண்ணுறதோ மோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதோ எதாவது பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் அவங்க சாப்பாடே கிடைக்காத இடத்துல அதை கட்டுப்படுத்துனாங்க. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரத்தம், சதை, நரம்பு, எலும்பு மஜ்ஜை ஆகுது. ஸோ இதுதான் அந்த 5 ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் ஸ்பெம் ஆகுது. ஸோ இட்ஸ் அ கான்சன்ட்ரேட்டட் ஒன். பட் இங்கே யூட்டிலைஸ் ஆகாது, நமக்கு அதுக்கு வேணுங்கிறதுனால அதுக்கு ஒரு செக்ரிகேட் பிரியுது. அந்த எலும்பு மஜ்ஜை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல எலும்பு மஜ்ஜையை வச்சு தான் நிறைய நோய்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க, ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கே ஃபுட்டு சரியில்லைன்னா எலும்பு சரி இருக்காது. இதுதான் விஷயம். இதை மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு சொட்டுக்கு 80 சொட்டு அதெல்லாம் கிடையாது. இது எஜாக்குலேட் ஆகிறது நார்மல். இன்னொரு கட்டுக்கதை இருக்குது, இரவில் விந்து வெளியேறுகிறதானா, தூங்கும் போது வெளியே. ஆமாம், வரத்தான் செய்யும். இந்த பிளாடர் நம்பிடுது. இவன் முதலே பயமுறுத்தி விட்டா நீ மாஸ்டர்பேட் பண்ணாதன்னு. அப்போ என்ன பண்ணுவான், இவனுக்குள்ள மாஸ்டர்பேட் பண்ணக்கூடாதுடா, ஃபீல் வந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு இருப்பான். நைட்டுக்கு கனவு வரும். ஏன்னா உங்களை ஒரு அண்டர் ப்ரெஷரில் தான் நீங்கள் படுக்கிறீங்க. கரெக்டாக ப்ரெஷரில் படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாரோ நடிகை வரும், இல்லை ஏதோ ஒரு ஃபீல் வரும். நமக்கு வந்து செக்ஷுவல் ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஜாக்குலேட் ஆயிரும். உடனே நம்ம நினச்சி இது ஒரு நோயாக க்ரியேட் பண்ணுறாங்க. இதுவும் மைண்டு இன்னர் மைண்டில் போய் நமக்கு அப்போ இது எல்லாமே 1+1 ஆமாம் நமக்கு வந்து அப்போ தூங்குறவன் கிட்ட இருந்து அந்த எஜெக்ட் ஆகுன்றது அவன் ஹெல்த்தியாக இருக்கான்னு அர்த்தம். அவன் 2-3 4 நாளாக 3 நாளாக மாஸ்டர்பேட் பண்ணல, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், உடனே வரதான் செய்யும். குவைட் காமன். அது புரிஞ்சிக்கலன்னா நம்ம செக்ஸில் வந்து ஒரு பெரிய நாலேஜ். செக்ஸுங்கிறது 90% மைண்டு தான். ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். நியூரலாஜிக்கல் டிஸார்டர் இருக்கலாம், ஒரு மருந்து சாப்பிட்டவங்களாம் வீக் ஆகலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த திங் நம்ம புரிஞ்சுக்கிற விதம், நம்மளை அணுகக்கூடிய பார்ட்னர்ஸுடைய மனநிலை, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கரெக்டாக இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த செக்ஸ் வந்து ஃபெயிலியரே கிடையாது. அப்போ இந்த டேப்லெட்லாம் எதுக்குள்ள சார் இந்த டேப்லெட் கணக்கெலாம் வருது இப்போ உள்ள? இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் இப்போ ஸ்ப்ரே மாதிரி வருதுன்னா அது ஜைலோகைன். அது வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல வந்து ஸ்பாட் அனஸ்தீசியா. அதனால எரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அடிச்சுக்கணும்னா அது கொஞ்சம் நேரம் அந்த உணர்வே இருக்காது ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இந்த சிடனஃபில், தடோஃபில் அப்படிங்கிற சில மருந்துகள்லாம் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து போட்டு தயாரிக்கிறாங்க. இது முதல்ல எங்கிட்டே நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. அதை போட்டிங்கன்னா கண்ணு லைட்டு, இந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷாக எஃபெக்ட் கிடைக்கும் அந்த டேப்லெட் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 ஹவர்ஸில் செக்ஷுவல் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும், நீங்கள் நல்லா டீஹைட்ரேட் ஆகும், பாடி வந்து வாயெல்லாம் வறட்சி ஆயிரும், டீஹைட்ரேட் ஆகும். இந்த விஷயம் நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இதை கவனிக்காமல் பண்ண கண்டிப்பாக லிவரில் அட்டாக் ஆகும், கிட்னி அட்டாக் ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு நியூரலாஜிக்கல் டிஸார்டர் மொத்தத்தில் வேலை செய்யாமல் போகுது. அப்போ வருவான், என்னங்க சார் என்ன மருந்து எடுத்தாலும் வேலை செய்ய மாட்டேன், செய்யாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும், நமக்கு நியூரலாஜிக்கலாக ஏதாவது டிஸார்டர் இருக்கா அதை சரி பண்ணணும். மல்டிவிட்டமின்ஸ் ஏதாவது உணவுகளில் ஏதாவது மாற்றம் செய்யணுமா, பாடி பித்தம் ஜாஸ்தியாக இருக்கா, இதை குறைக்கிறதுக்கு என்ன, ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளித்தாவே செக்ஸுவல் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். எண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ஒருத்தன் குளிக்கிறானாவே அவன் 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு மோகம், அதாவது இந்த பான் வீடியோஸ் மோகம்ன்றது ½ இந்த டேப்லெட் எடுத்திங்கன்னா உங்களால் வந்துட்டு 1 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் வந்து செக்ஷுவல் லைஃப்பில் இயற்கைக்கு மாறாக நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அது ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5-10 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வீக்கெண்ட். செகண்ட் ரவுண்ட் போகலாம்ல, கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக பாடி இருந்தால் அதில் யூ கேன் டேக் ½ நார்மலாக பண்ண முடியும். நாமளே பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிறோம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செகண்ட் ரவுண்டு 3rd ரவுண்ட் வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், போக முடியும். போகிறவன் கண்டிப்பாக அடுத்தது ½ அடுத்து 45 மினிட்ஸ் பண்ண முடியும். இது குவைட் காமன். ஆனால் நாம் தப்பாக நினச்சிக்கிறோம், இதை போடுவோமா. அப்போ எப்படின்னா ஒரு சமயம் ஒரு மருந்து எடுத்திங்கன்னா அது நேச்சுரல். இப்போ நீ அமுக்கிறான், நிலப்படங்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நேச்சுரல். இது என்னென்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யாது, பட் ஸ்லோவாக இட் வில் ஒர்க் அவுட். இதில் கொஞ்சம் ஹைப்போடென்சி குடிச்சா சம்டைம்ஸ் கொஞ்சம் குயிக்காக ஒர்க் பண்ணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணும், பிளட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுவே தவிர சைடு எஃபெக்ட் இருக்காது. இது எப்போ சாப்பிட்டாலும் நிறுத்தினாலும் உங்களுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்காது. ஆனால் மற்ற எல்லாத்துலேயுமே அட்வர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் அதை எடுத்தால் கொஞ்சம் ஒரு 250 mg எடுக்கிறீங்க, நாளைக்கு 500 mg எடுக்கணும். 3 நாளைக்கு ஒரு தடவை எடுக்க சொல்கிறாங்களா, நீங்கள் டெய்லி எடுக்க வேண்டிய கண்டிஷன். ஒரு ஸ்டேஜில் எடுத்தாலும் வேலை செய்யாதுன்னா
அங்கே தான் நீங்கள் வந்து மெடிசன் ரெசிஸ்டன்ட் மாதிரி ஆயிடுறீங்க. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ரொம்ப நியூராலஜியை கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். இப்போ டீடாக்ஸ் பண்ணணும், நரம்பை டியூன் பண்ணணும், சில தெரப்பீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கள ரெக்கவர் பண்ண முடியும்.